வெல்கம் டு ஆல். அக்கௌண்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் ஹப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த கம்யூனிட்டியில் அக்கௌண்டிங் டெக்னாலஜிஸ் பற்றியும் ஆட்டோமேஷன் பற்றியும் நான் ஷேர் பண்ண போகிறேன். தென் என்னோட 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் இங்கே உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது மூலியம் உங்களுக்கு என்னென்னா உங்கள் ஒர்க் பிளேஸில் நீங்கள் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதும், ஸோ எந்த அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸை நீங்கள் கொடுக்கலான்றது பற்றியும், அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பற்றியும் கண்டிப்பாக நான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த பிபிடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வெல்கம் டு அக்கௌண்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் ஹப். இந்த கம்யூனிட்டி நான் என்ன பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் அக்கௌண்டிங் ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆட்டோமேஷன் ரொம்ப உங்களை டைம் சேவ் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கம்யூனிட்டியில் நம்ம சொல்லித்தர போகிறோம். என்னோட மிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கிற அக்கௌண்டன்ட் ஆகட்டும், தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல் ஆகட்டும், ஃப்ரீலான்ஸாக இந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஆகட்டும், இவங்களோட டைமை சேவ் பண்ணி எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடாக ஒர்க் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு எப்படி ரிப்போர்ட்ஸ் சிம்பிளிஃபைடாக அவங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணணும், இதெல்லாமே நம்ம இந்த கம்யூனிட்டியில் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஏன் அக்கௌண்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் நீட்னா, நம்மளோட மேனுவல் அக்கௌண்டிங் சிஸ்டம்ல லாட் ஆஃப் டைம் டேக்கிங் இருந்தது. இப்போ உங்களுக்கு டேலி மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ், இந்த ஜோவோ புக்ஸ் மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் எப்படி எந்த அளவுக்கு டைமை சேவ் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ கூட உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக தான் டேலியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி நம்பரை ஃபெச்சிங் பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். இந்த மாதிரி இன்னும் அக்கௌண்டிங்கோட ஸ்மார்ட் என்ட்ரிஸ்லாம் எப்படி பண்ணலான்றதெல்லாம் இந்த கம்யூனிட்டியில் நம்ம பார்க்க போகிறோம். தென் ஒரு பெரிய டேட்டா இருக்குன்னா அதை எப்படி ஸ்மார்ட்டாக அனலைஸ் பண்ணுறது, தென் நார்மலாக நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக எப்படி ஒரு டேஷ்போர்டில் பார்க்கறது, இதுக்காக தான் இந்த ஆட்டோமேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். தென் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுவோம்னா, டேலி ஆல்ரெடி யூஸ் பண்ணுவீங்க, இன்னும் அதை சிம்பிளிஃபைடாக எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு கிளவுட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் திடீர்னு உங்கள் கிளைண்ட்ஸ் ஒரு ஜோவோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதை எப்படி நம்ம அக்கௌண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கறது, இதெல்லாம் நம்ம அதை பார்க்க போகிறோம். பவர் கொரின்றது ஒரு மேஜரான ஒரு டூல். நான் மேக்ஸிமம் நிறைய விஷயங்களுக்கு இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பவர் கொரி என்ன பண்ணுன்னா, ஒரு பெரிய ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு எப்படி வேணுமோ சிம்பிளிஃபைடாக கொடுக்கறதுக்கான விஷயங்கள் பவர் கொரியில் உங்களுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் இந்த டேட்டாவை எப்படி லுக்கர் ஸ்டுடியோவில் விஷுவலைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும், ஏன்னா இது ஒரு டேஷ்போர்டுக்கான ஒரு ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட்ஸ். தென் நீங்கள் அக்கௌண்டண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு டிசிஷன் கொடுக்கும்போது நீங்கள் ஹை பேயிங்காக ஒரு அடுத்த லெவல் மூவ் ஆகுறீங்க. ஸோ அதுவுமே இந்த கம்யூனிட்டியில் நடக்கும். தென் ரியலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு நம்ம ஆட்டோமேஷனும் அவங்களுக்கு டைம் சேவ் பண்ணுவோம். ஒரு ஃப்ரீலான்ஸராக இருந்தால் அவங்களுக்கு ஒரு இன்கம் டேஷ்போர்டு, ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதுக்கு எப்படி டேஷ்போர்டு சிம்பிளிஃபைடாக கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் இந்த கம்யூனிட்டியில் இருக்கும். தென் இந்த நாலேஜை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஹை பேயிங் லெவலுக்கும் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த லெவல் மூவ் ஆகலாம். ஸோ இந்த கம்யூனிட்டியில் எவ்ரி வீக் ஒரு வீடியோஸ் இருக்கும். அதில் ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம். Q&A சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். அடிக்கடி நான் என்னன்னா லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவேன். அதில் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ கலந்துக்கிட்டு நீங்கள் என்கேஜ்மெண்ட்டாக இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி இந்த ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம். மேஜராக இந்த கம்யூனிட்டியில் ஆக்டிவாக இருங்க. ஸோ உங்களுக்கான அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை பற்றியும், ஸோ நான் ஒரு சாம்பிளுக்கான ஒரு மாடலுக்கான வீடியோஸும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படி இந்த ஆட்டோமேஷன் ஒர்க் ஆகுதுன்றத. ஸோ என்னை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வருஷமாக இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஸ்பெஷலைஸ்டாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃபைனலைசேஷன் டீமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய டூல்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். குவிக் புக்ஸ், ஜோவோ புக்ஸ் மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக எக்ஸலில் பவர் கொரியெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய ஒர்க்ஸ் நான் ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். தென் டேஷ்போர்டுக்கு பார்த்தீங்கன்னா லுக்கர் ஸ்டுடியோன்ற கூகுள் கான்செப்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு 1-to-1 ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். என்ட்ரி லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க எப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும், அவங்க கெரியரில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுன்றதுக்காக நிறைய ட்ரைனிங்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அடிஷ்னலி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சில ஆட்டோமேஷன் ஒர்க்ஸ் கிளைண்ட்டுக்கு ரெக்யர்மெண்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னோட மேஜர் ஸ்கில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ப்ராசஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். இது என்னன்னா ஒரு கம்பெனியை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு இப்படி தான் அக்கௌண்ட்ஸ் பண்ணணுன்ற ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரிங் என்னால் பண்ணித்தர முடியும். இது நான் நிறைய கம்பெனிக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது பிபிடி ப்ரெசன்டேஷன் மாடலில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஆட்டோமேஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த ரிப்போர்ட்டிங் எப்படிலாம் அவங்க பண்ணலான்றதுக்கு நிறைய ஆட்டோமேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். தென் P&L பேலன்ஸ் ஷீட்டை ரிவ்யூ பண்ணுவேன். ஒரு கம்பெனியோட P&L பேலன்ஸ் ஷீட்டை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி அங்கே எங்கே மிஸ்டேக்ஸ் இருக்குது, இன்னும் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், ஸோ அந்த லெவல் எல்லாமே நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும். சில மாடல்ஸ் நான் ஷோ பண்ணுறேன். அட்வான்ஸ் எக்ஸலில் இந்த பைவேட்டு ப்ளஸ் பவர் கொரியை எப்படி பண்ணி நம்ம டேஷ்போர்ட் பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டேலியில் இன்னும் எப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணலாம்,
சிம்பிளிஃபைடாக ஒர்க் பண்ணலான்றதையும் நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த கம்யூனிட்டியில் நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் ஈகோ சிஸ்டம் யூஸ் பண்ணி எப்படி வந்து டேஷ்போர்ட் ரெடி பண்ணுறது அந்த மாடலுமே நான் அந்த கம்யூனிட்டியில் காமிக்க போகிறேன். ஒரு எக்ஸாம்பிள் மாடலுக்காக நான் உங்களுக்கு ஒரு மாடல் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதை வந்து என்னன்னா கூகுளோட சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் கூகுளை பேஸ் பண்ணி ஸ்டோரேஜாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் லைக் நான் வந்து ஒரு டேஷ்போர்ட் மாடல் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஓப்பனில் தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு டேஷ்போர்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் சிஸ்டமில் தான் பண்ணணும் கிடையாது, மொபைல்லையும் நான் வந்து அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் எண்டில் வச்சிருக்கேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ என்னோட எவ்ரிடேயோட டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நான் ப்ராப்பராக இதில் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கரண்ட் மந்த். இன்கேஸ் நீங்கள் லாஸ்ட் மந்த் இது பார்க்கணும் அப்படின்னா கூட இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் லாஸ்ட் மந்த் கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து லாஸ்ட் மந்த் ரிப்போர்ட். ஸோ லாஸ்ட் மந்த் கிளிக் பண்ணி பர்டிகுலராக உங்களுக்கு வந்து இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் போயிருக்குன்றது வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் வச்சிருப்பேன். அந்த பட்ஜெட்டுக்கு மேலே நான் என்னைக்கெல்லாம் தாண்டி செலவு பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் பர்டிகுலர் ஒரு ஐட்டமை கிளிக் பண்ணீங்கன்னா அது எவ்ரிடே எவ்வளோ போயிருக்குன்றதையும் நீங்கள் வந்து இந்த டேஷ்போர்டில் பார்க்கலாம். இந்த மாதிரி கரண்ட் மந்த்தில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓவரால் நீங்கள் எப்படி வேணா நீங்கள் எந்த லாஸ்ட் 14 டேஸ் பார்க்கலாம், 28 டேஸ் பார்க்கலாம். இந்த மல்டிபிள் டைமென்ஷன்லாம் இதில் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி என்னோட கம்பெனியோட கேஷ் ஃப்ளோவுமே ஒரே சிங்கிள் டேஷ்போர்டில் பண்ணியிருக்கேன். சேம் லைக் தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் பார்ப்பீங்க. டே வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வந்திருக்குன்றது இப்படியும் நம்ம மானிட்டர் பண்ணலாம். தென் வந்து கிளைண்ட்டுக்கு நான் எவ்வளோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ எந்தெந்த கிளைண்ட்டுக்கு நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் நம்ம இதில் மானிட்டர் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஃபார்ம். இந்த ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைடாக டிசைன் பண்ணிக்கலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரியோ இல்லை உங்களோட பர்சனல் ட்ராக்கருக்கு ஏற்ற மாதிரி. நாட் ஓன்லி ஃபினான்ஷியல் ட்ராக்கர், நீங்கள் எந்த மெத்தட் வேணால் பண்ணலாம். ஒரு சிங்கிள் டேஷ்போர்ட் மூலம் நான் இவ்வளோ பெரிய ரிப்போர்ட்ஸ் வந்து நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். லைக் தட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதை மொபைலில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சிருப்பேன், இங்கே ரிப்போர்ட்ஸ் வச்சிருப்பேன். ஸோ ஈவன் லைக் ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை நம்ம மொபைலுமே அப்டேட் பண்ணிக்கலாம், சிஸ்டம்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே இதில் நான் சிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த கூகுளில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லிங்க் பண்ணியிருக்கேன், ஒரு டேஷ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. சிமிலர் லைக் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பவர் கொரியை யூஸ் பண்ணி சில ரிப்போர்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாடல்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பவர் கொரியில் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்டோட 12 மந்த்ஸ் வந்து அவங்களுடைய பிடிஎஃப் ஃபைல் 3B பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப் ஃபைல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி 12 மந்த்ஸுக்கான பிரேக்கப்ஸ் வந்துடும். எவ்வளோ அவங்க இன்புட் எடுத்திருக்காங்கன்றது வெப்சைட்டோட டேட்டாவை ஷார்ட் மினிட்ல சிம்பிளிஃபைடாக நீங்கள் பார்க்கலாம். ஈவன் இன்க்ளூடிங் இதில் ட்ரில் டவுனும் நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் இதில் ரிவர்ஸ் சார்ஜஸ் மட்டும் எவ்வளோ, அவுட்வர்ட் சப்ளை மட்டும் எவ்வளோ, டோட்டலாக இந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணலாம். இந்த பவர் கொரி மெத்தட்ஸ் வந்து என்னோட நிறைய விஷயங்களை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுச்சு. ஸோ அதில் மாடலில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னோட ஒரு கிளைண்ட் வந்து எவ்ரிடே வந்து ஃபைல் வந்து எக்ஸல்ல தான் அனுப்புறாங்க அப்படின்னா ஒரு டைம் அந்த எக்ஸல்ல ஒர்க் பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் ஒரு டைம் நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன்னா எவ்ரி மந்த் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். இந்த பவர் கொரியை யூஸ் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம்லாம் டாப்பாக செல்லிங் ஆகுது, ஸோ டாப் 3 ஐட்டம் என்ன சேல் ஆகுது, அந்த வீக்குக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ணி நான் ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். டிபார்ட்மெண்ட் வைஸ் பர்ச்சேஸ் அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ஸ்லாம் அதில் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா லுக்கர் ஸ்டுடியோ, இந்த லுக்கர் ஸ்டுடியோவில் நான் அல்டிமேட்டாக வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஒருத்தவங்களுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இபி டேஷ்போர்ட் ஒன்று பண்ணி கொடுத்தேன். ஸோ எவ்ரிடே நீங்கள் வந்து இது எக்ஸலில் பண்ணாமல் ஒரு கியூஆர் கோட் மெத்தடில் ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்மில் டேட்டா ஃபில் பண்ணுற மாதிரியும் அங்கேருந்து பேக் எண்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபார்முலா ரன் ஆகிற மாதிரியும் நம்ம பண்ண முடியும். ஸோ சம்திங் வந்து கூகுள் ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணால் பேக் எண்டில் உங்களுக்கு எல்லாமே நடக்கிற மாதிரி நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பவர் கொரியில் நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். தென் லுக்கர் ஸ்டுடியோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பவர் கொரியில் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடும் பண்ணலாம். தென் அதே போக லுக்கர் ஸ்டுடியோவில் நீங்கள் வேற என்னென்னலாம் பண்ணலான்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஸ்கோர் வந்து செக் பண்ணணும், அவங்க லேட்டாக வந்திருக்காங்களா, அவங்கள ட்ராக் பண்ணணும், ஸ்டாஃபோட பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸுமே நம்ம பண்ண முடியும். சேல்ஸ் அனாலிட்டிக்ஸ் பண்ணலாம், ஒரு இன்னொரு டிபார்ட்மெண்ட் அக்யூரேசி செக் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நான் வந்து இந்த இதில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான மாடல்ஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்ற மாடல்ஸுமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுவேன். தென் நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்கோட ப்ராசஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனியோட டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிபிடி மேப் பண்ணி கொடுக்குறது.
ஸோ அந்த ஆப்ஷனுமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் என்னுடைய ஒரு ஸ்கில் செட்டு வந்து பார்த்துருப்பீங்க. டேலியில இருந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது, தென் ஆஃப்லைன் டூலை யூஸ் பண்ணி எப்படி ஃபைல் பண்ணுறது, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது, அவ்வளோதான். ரொம்ப டைம் எடுத்து பண்ணுற விஷயங்கள், இந்த ரெகான்சிலேஷன்ஸ் இதெல்லாமே ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்கிட்ட சில டெக்னிக்ஸ் இருக்குது. அது எல்லாமே இந்த அப்கமிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். தென் என்னோட வேல்யூபிள் கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் என்னோட வேல்யூபிள் கிளைண்ட்ஸ். இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸுக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஈவன் அன்னபூர்ணா மிட்டாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆட்டோமேஷன் சர்வீசஸ் வந்து நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா சில சர்வீசஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு வந்து சிம்பிளிஃபைடாக பண்ணுறதுக்கும் டெய்லி ரிப்போர்ட்டிங் பார்க்குறதுக்கும் பண்ணியிருக்கேன். ஈவன் லைக் ஜே மேக்ஸிம்னு ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்கோடைய என்டையர் ஸ்ட்ரக்சருமே ரெடி பண்ணி அவங்களுக்கு ஃபுல் ப்ராசஸ் ஃப்ளோ பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த 1 இயர்க்கான பர்ச்சேசஸ் எல்லாம் எப்படி வந்து ஸ்மார்ட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு சில டிடிஎல் யூஸ் பண்ணி நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கெலாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் நம்ம கிளைண்ட்டோட எடுத்த சில ஃபோட்டோஷூட்ஸ். ஸோ அதே மாதிரி ஆடிட்டர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுடைய ப்ராசஸை அனலைஸ் பண்ணி அவங்க ஸ்டாஃப் எப்படி ஒர்க் பண்ணுன்ற மாடலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது இன்டர்நேஷனல் கிளைண்ட்ல ஒர்க் பண்ணேன். அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் இதில் வந்து என்னோட கெரியரை கொண்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட டிஜிட்டல் கோச்சிங் மென்டார் தான் நான் இவரை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ சித்தார்த் ராஜசேகர் ஆக்சுவலாக இவர். தென் வந்து நான் 2 விஷயங்கள் மேஜராக பண்ணுறேன். ஒன்று வி ஆட்டோமேட்ன்றது இது கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவங்களுடைய ரிப்போர்ட்டிங் ரிலேட்டடாகவும் அவங்க என்ன மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் இந்த சர்வீசஸ் எல்லாம் வி ஆட்டோமேட்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய இந்த 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கேன், அக்கௌண்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் ஹப். இந்த ஹப்பில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து என்னோட யூனிக் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இதில் சம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸும் வருவாங்க, அவங்க வந்து ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. இந்த கம்யூனிட்டி மாடலில் சில கோர்சஸும் நடக்கும், ஆன்லைனில் சப்போர்ட்ஸும் உங்களுக்கு இருக்கும். அதாவது இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் ப்ளஸ் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதை பற்றி கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நிறைய பேரை வந்து இதில் இன்வைட் பண்ணி இந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பிபிடி நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த பிபிடி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் ப்ளஸ் நான் யாருன்றதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன். ஸோ ஸ்டே டியூன், நீங்கள் அப்கமிங் வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து நான் இந்த கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன்.